only Creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, பலசாலியாகுங்க, எல்லாம் உற்சாகப்படுங்க. மற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். God will compensate every trouble that you had undergone in the hands of the people. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவருக்கு பல பெயர்கள் உண்டு, பல பெயர்கள் உண்டு. சில பெயர்களை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஒரு பெயர், என்ன? சமாதானத்தின் தேவன். அப்புறம் இரக்கத்தின் தேவன். அப்புறம் ஐஸ்வர்யத்தின், ஓகே, ஐஸ்வர்யத்தின் தேவன் இல்லை இதில், வேதத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு எழுதியிருக்கிறது. அப்புறம் காண்கிற தேவன். இருங்க அப்படி கேரக்டர் வச்சு நம்ம பேர் நம்மளாக போட்டுறக்கூடாது. வேதத்தில் என்ன பேர் இருக்குது? சமாதானத்தின் தேவன் போட்டிருக்கு. அப்புறம் சகல ஆறுதல்களின் தேவன் போட்டிருக்குது. சர்வ வல்ல தேவன் போட்டிருக்கு. இரக்கங்களின் தேவன் போட்டிருக்கு. இப்படி நீதியின் தேவன் போட்டிருக்கு. கிருபை எல்லாம் வச்சு பல பெயர்கள்னு வச்சுங்களேன். பல பெயர்கள் உண்டு. அந்த பல பெயர்களில் இன்னொரு பேர் என்னென்னா உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தூதனானவர் வரும். உடன்படிக்கையின் தேவன். அப்போ மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கி, அல்லேலூயா, அந்த மனுஷனோட முதலாவது பேச வேண்டிய நபர் யார்? நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனுஷனை மண்ணிலேருந்து உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியும்? அந்த கற்பனைனா என்ன தெரியுமா? இல்லைன்னா வேத பிரமாணம்னா என்னன்னு தெரியுமா? நீ கொஞ்சம் யோசிங்க. யார் முதல்ல பேசணும்? அவர் தான் பேசணும். இந்த மண்ணுக்கு என்ன தெரிய போகுது? குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே 2வது நாள்லையே நீங்கள் எப்படி ராக்கெட் மேலே போகுது தெரியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதோட ஒரு பைத்தியகாரத்தனை வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளவு நம்ம தானே பேரண்ட்ஸ் தானே பிரயாசப்படுறோம். அதுபோல் மண்ணில் ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டார். மண் எடுத்து பூன்னு ஊதிட்டு ஜீவாத்மாவா மாறினா இவனுக்கு என்ன கற்பனைன்னா என்ன தெரிய போகுது? ஒன்றும் தெரியாது. அப்போ முதலாவது பேச வேண்டிய நபர் யார்? ஆண்டவர் தான் நம்மள்கிட்ட பேசணும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. அது எதுக்காக ஏற்படுத்துகிறாருங்கிறதெல்லாம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். It's a covenant. A covenant is a sovereign pronouncement of God by which He establishes a relationship with man and bestows the responsibilities. அதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம திருப்பி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன், அது போதும் உங்களுக்கு. ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் படைத்ததான 3 விதமான படைப்புகளில் மனுஷன் ஒருத்தன். இந்த கால வேளையில் இதை புரிஞ்சுங்க. நான் ஸ்லோவாகவே போட்டோம், கொஞ்சமாவது நமக்கு ஆணித்தனமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த 3 விதமான படைப்புகளில் மனுஷன் எவ்வளோ விசேஷங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. முதலாவது தூதர்கள், 2வது மனுஷன், 3வது மிருக ஜீவன்களும் அப்படிப்பட்ட ஜீவன்கள். அல்லேலூயா. முதலாவது என்னது? தூதர்கள். மனுஷன்ல தூதர்கள். 2வது மனுஷன், 3வது மிருக ஜீவன்கள், அப்புறம் தாவரம் செடி கொடி, அதெல்லாம் ஒரு கேட்டகரி. இந்த 3லையுமே 2 ஜீவன்கள் இருக்குது பார்த்தீங்களா? தூதர்களும் மனுஷர்களும். மிருக ஜீவன்களை விட்டுருங்க, அதுக்கு ஆப்ஷன் இல்லை, சாய்ஸ் இல்லை. இந்த 2 ஜீவன்களுக்கு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதாவது தீர்மானிக்கக்கூடிய தன்மையை தேவன் தந்திருக்கிறார். சூப்பரா இல்லையா?
புரியுதா? தூதர்கள், மனுஷர்கள், மிருகங்கள். இந்த மூணுலையுமே இந்த முதல் ரெண்டுக்கு மாத்திரம் தீர்மானிக்கும் தன்மை கொடுத்துருக்கிறார். இந்த ரெண்டுமே இந்த ரெண்டுலையும் மறுபடியும் பார்த்தா, எந்த ரெண்டுல? தூதர்களுக்கும் மனுஷர்களும், அந்த ரெண்டு பேரும் பார்த்தா மனுஷன் அதை விட ரொம்ப விசேஷத்தவன். ஏன்னு கேட்டால் அவருடைய சொந்த சாயலிலே அவனை சிருஷ்டித்தார். அது மாத்திரம் அல்ல, அவன் எடுக்கிற தீர்மானங்கள் பொறுத்து அவன் மேல் பொறுப்புகளும் வரும். அவன் மேல் பொறுப்புகளும் வரும். அப்போ தூதர்கள் தீர்மானம் எடுக்க முடிந்தாலும் கூட மனுஷனை தேவன் அதிகமாய் நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய சொந்த சாயல். அதான் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல், அல்லேலூயா, ஆபிரகாமின் சந்ததியாருக்கு உதவியாக கை கொடுத்தார்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. எங்கேயாவது தூதர்களை ரட்சித்தாரா தேவன்? தூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு ஸ்லைட்டு ஒரு ஆழமான காரியம் உண்டு. நான் இப்போ தொடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதன் எங்கேயாவது மனம் திரும்புறதை பார்த்தீங்களா? ஆனால் தூதனுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. 1/3 தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகி அவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது இன்று பிசாசுகளாக அந்த தூதர்கள் இருக்கிறார்கள். அசுத்தாவிகள் சபிக்கப்பட்டார்கள். இந்த சபிக்கப்பட்ட பிசாசு என்னைக்காவது மனம் திரும்பி ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டதா எங்கேயாவது இருக்குதா? இல்லை. இந்த சபிக்கப்பட்டவர்களுக்கு மனம் திரும்புதல் கிடையாது. அவங்களுக்கு இதை விட ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. சங்கிலிகளால் கட்டப்பட்டு லேக் ஆஃப் ஃபயர் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தேவன் மாறாத ஒரு தீர்ப்பை தேவன் வழங்கிவிட்டார். அது மாற்றவே மாட்டார். அந்த தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாது. தட் இஸ் த ஃபைனல். ஆனால் மனுஷனுக்கு தீர்ப்பு இப்படி மாறாத தீர்ப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லை. பின்னாலேயே ஓடி வர்றாரு ஆண்டவர். பாவம், இந்த மனுஷன் பின்னாலேயே என்னைக்காவது மாறாத தீர்ப்பு நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு வேதத்தில் இருந்தப்போ இன்னைக்கு நமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அது பிசாசு மனம் திரும்பி பரலோகத்துக்கு மறுபடியும் போக முடியுமா? அது ஒன்வே ரூட்டு. மேலேருந்து கீழே பூமிக்கு வந்தால் பூமியிலேருந்து கீழே ஆகாத பாதாளத்துக்கு போகணும். திருப்பி ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. நாம் பூமியிலேருந்து உண்டானவர்கள், மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். இவனுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நம் ஆண்டவருக்கு விரோதமாக மனுக்குலம் பாவம் செய்தது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அந்த இரக்கம் மனுஷனுக்கு தான். அந்த இரக்கம் தூதர்களுக்கு அல்ல. அவைகள் பணிவிடை ஆவிகள், அவ்வளவுதான். ஆனால் நமக்கோ அவரோடு கூட பார்ட்னராக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டார்கள். பணிவிடை ஆவிகள் கிடையாது. நமக்கு எவ்வளோ பெரிய கௌரவத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா? மனுஷனுக்கு முள்ள ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, இந்த ரெண்டையும் பத்திரமா ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறது போல் ஒரு கூடு, அந்த கூடு ஆகிய சரீரமாக்கிய கூடு, அதில் பத்திரப்பட்டு இந்த ஆத்மாவுக்கு அறிவை கர்த்தர் தந்து ஆவியில் ஜீவனை கொடுத்து, அந்த ஆவி தேவனோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட தேவன் ஆவியாக இருக்கிறார், உறவாடும்படிக்கு அருள் செய்து புத்தியை தந்தருளி தெளிவை கொடுத்து எது நல்லது எது கெட்டது என்கிறதான காரியத்தை மறுபடியும் சிந்திச்சு அந்த சிந்தையை வச்சே நல்லதை கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் அருள் புரிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போனா ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தினோண்டு பையன் நம்ம மக்கள், நம்ம அவருடைய பார்வையில் வெட்டுக்கிளியை போல், இத்தினோண்டு எறும்பு போல், துரும்பு மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். ஆனாலும் தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம். வீட்டில் டைம் கிடச்சா நீங்கள் பாருங்கள். அந்த 1-2 அதிகாரங்கள் நீங்கள் எபிரேயரில் வாசித்து பார்த்தா
மனுஷனை நீங்கள் நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். யோபும் அதைத்தான் சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு சொல்லி கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி என்று சொல்லி போட்டிருக்க. அவனுக்கு வந்த மேன்மை அங்கே எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அது போகட்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த கவனண்ட்டை குறித்து நாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் கவனண்ட் செய்யப்படுகிறது. அந்த கவனண்ட்டில் ஹியூமன் ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு நாம் எப்படி பதில் கொடுக்குறோம், நாம் திரும்ப எப்படி பதில் கொடுக்குறோம். எ பீப்புள் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமையும் பொறுப்பும் உள்ள மனுஷர்கள். கடமையும் உண்டு, பொறுப்பும் உண்டு. ஏன்னா அவருடைய சாயலில் நம்ம இருக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு அவர் தான் வர்றார். அவர் வந்து அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு நம்முடைய பதில் என்ன? திருச்சபையாரே, இன்று ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் செய்கிறதெல்லாம் அன்பின் அடிப்படையில் செய்கிறார். அவர் செய்கிறதெல்லாம் நம்முடைய தப்பிதங்களை பாராமல் அவர் செய்கிறார். நம்மை தண்டிக்காமல் அவர் செய்கிறார். அவர் நாம் பாவிகள் என்று தெரிந்தும் கூட நம்மை நேசிக்கிறார். சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் தூரமாய் இருக்கையில், ரோமர் 5 அப்படி தான் இருக்கும். எல்லாம் இருக்கையில் இருக்கையில் இருக்கையில்னு வரும். ஆனாலும் அவர் இறங்கி நம்மை தேடி வந்த தெய்வம். நாம் எவ்வளவு தூரமாக விலகி போனாலும் அவர் நம்ம பின்னால் வந்து நம்மளை பிடித்த தெய்வம். அல்லேலூயா. நாம் எதையாவது தம்முடைய ரட்சிப்புக்காக இதை செய் அதை செய்ன்னு சொல்லுகிறவர் அல்ல. உன்னுடைய ரட்சிப்புக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிற தெய்வம். தட்ஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் அதர் ரிலிஜியன்ஸ். மற்ற மத காரியங்கள்லாம் நம்ம ஈடுபாடு பட்டு தான் இருந்தோம். முன்னொரு காலத்தில் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், முக்தி மோட்சம் கிடைக்கணும்னா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் செஞ்சு 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 ஒன்றுமே கடைசியில் அட்டைன் பண்ண முடியாமல் போய் முடியாது. மனுஷன் தேவனை சந்திப்பது கூடாத காரியம். தேவனே மனுஷனை சந்தித்தால் ஒழிய. அல்லேலூயா. முன்னால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். நம்முடைய மத காரியங்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதையும் அவர்களாலேயே முடியல. அவங்க பேச்சை கேட்டு நம்மளால என்ன செய்யலை, முடியல. நமக்கு பின் வரக்கூடிய சந்ததியால் நிச்சயமாக முடியாது. ஆண்டவருடைய இரக்கத்தை பெறணும்னா, இலவசமான ரட்சிப்பை பெறணும்னா மனுஷன் எதையாவது செஞ்சு சம்பாதிச்சலான்னு ஒரு காலம் அவன் நினைக்கவும் முடியாது. அப்படி நினச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டினான்னா அவன் பெறாமலேயே அவனுடைய ஆயுசு நாளில் முடிப்பான். இதை அறிந்த தெய்வம், இப்படி ஆகும் என்று அறிந்த தெய்வம் அவர் மனுஷன் மேலே இரக்கம் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனால் அவர் இறங்கினார். ஆதி முதலாய் அனாதியாய் இருக்கக்கூடிய தேவன் காலம் நிறைவேறின பொழுது மனுக்குலத்தை அவர் சந்தித்து கொண்டே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவரே இறங்கி தன்னை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு விசுவாசத்தில் நாம் காணும்படிக்கு நமக்கும் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இதை செய்யணும், செய் என்று சொல்லி நீ என்னை ரீச் பண்ண முடியல, என்னை சந்திக்க உம்மால முடியல, நானே எல்லாத்தையும் முடித்தேன்னு சொல்லி நீ என்னை விசுவாசித்தால் போதும். முடித்த என்னை நீ விசுவாசித்தால் போதும், உன்னுடைய ரட்சிப்பு உறுதி, நிச்சயம். அல்லேலூயா. வாட் எ காட் ஹீ இஸ். அல்லேலூயா. இஸ் எ காட் ஆஃப் கவனன்ட்ஸ். உடன்படிக்கையின் தேவன். 8 விதமான உடன்படிக்கை குறித்து நாம் பார்க்கணுன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்க்ரீனில் அது கிடைக்கும். வேதத்தில் மொத்தத்தில் 8 விதமான உடன்படிக்கைகள் உண்டு. முதலாவது உடன்படிக்கை ஏதேன். ஆதியாமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் முதலாவது உடன்படிக்கை பாருங்கள். 8 உடன்படிக்கைகளில் ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை ஏதேன். 2வது ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை. 3வது நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை. 4 ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. 5 மோசையோடு. 6 பாலஸ்தீன உடன்படிக்கை. தேவனுடைய பிள்ளைகள் கானானுக்குள் என்ட்ரானதுக்கு அப்புறம் செய்யப்படுகிறதான உடன்படிக்கை இந்த பாலஸ்தீன உடன்படிக்கை.
7வது தாவீதோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை. 8வது புதிய உடன்படிக்கை, எபிரேயர் 8:8. அல்லேலூயா. இந்த 8 உடன்படிக்கைகளில் ஆரம்பம் முதல் எண்டு வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. என்னைக்காவது உடன்படிக்கையை அன்னைக்கு செஞ்சதோடு நின்று போச்சுன்னு சொல்லி தேவன் என்ன செய்யலை, ஸ்டாப் பண்ணலை. ஆமென். அதில் முதலாவது ஒரு உடன்படிக்கை நாம் 8 வர்றதுக்குள்ளால் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் செய்ததான ஒரு உடன்படிக்கையை நான் ஒரு காரியங்களை வாசிக்கிறேன். 5 காரியங்களை செய்ய வேண்டும். பிறகு ஆதாமின் உடன்படிக்கைக்கு நேராக போய் காரியங்களை பார்த்து கொள்வோம். முதலாவது ஏதேன் உடன்படிக்கை. நீங்கள் முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ளது தான், வேறு ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிச்சி ஒன்றும் கொண்டு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈடனிக் கவனன்ட் இஸ் பிஃபோர் ஃபால். அதாவது மனுஷன் விழுகிறதுக்கு முன்னால் தேவன் சில காரியங்களை அவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். ஏதேனில் உடன்படிக்கைன்னு போட்டதுக்கப்புறம் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஏதேனிலே தேவனுடைய எதிர்பார்ப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்னன்னு கேட்டால், டு ப்ராபகேட் த ரேஸ். அதாவது நீ பலுகி பெருகி மனுஷ ஜாதியை, சந்ததியை பெருக்குவாயாக. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு அதுதான் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. மனுஷ ஜாதி பெருக வேண்டும். நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, டு சப்டியூ தி எர்த் ஃபார் மேன். அதாவது பூமியை என்ன செய்யணுமா, நீங்கள் பண்படுத்தி கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட் இஸ் அ செகண்ட் ரிக்வயர்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆதாமுக்கு செய்ததான உடன்படிக்கைக்கு வரும்போது நீங்கள் டோட்டலாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏதேனில் எப்படி இருந்தது, ஆதாமுக்கு அப்போ வரும்போது எப்படி, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மனுஷ ஜாதியை என்ன செய்யணும், நீங்கள் பெருக்குங்கள். 2வது பூமியை என்ன செய்யுங்க, நீ பண்படுத்தி அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்கள். 3வது டு ஹாவ் த டொமினியன் ஓவர் தி அனிமல் கிங்டம். ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. மிருக சந்ததி, மிருக ஜீவன்களுடைய சகலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளணும். இதெல்லாம் அன்பின் அடிப்படையில் தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி இருக்காது அங்கே. பிரைஸ் தி லார்ட். இங்கே தான் நம்ம இந்த பூமியில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். மனுஷன் விழுந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாமே ஒரு அடாவிடித்தனம், ஒரு ரவுடித்தனம், ஒரு கட்டாயப்படுத்தல், பயமுறுத்தல், இதெல்லாம் பார்க்குறோன்னா அவன் புத்தி கெட்டு போச்சு. ஆனால் ஏதேனில் அப்படி கிடையாது. கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு கத்தி கபடா எடுத்து குத்துறதுன்னு இல்லை, எல்லாம் அன்பின் அடிப்படையில் நடக்கும். ஹல்லேலூயா. ஏதேனின் அனுபவம் பரலோகத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. அவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் மனுஷனை வச்சு க்ளோரி டு காட் வச்சுருந்தார். 4வதாக டு டேக் கேர் ஆஃப் தி கார்டன் அண்ட் ஈட் த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். சூப்பரான ஒரு காரியம். நீ தோட்டத்தை என்ன செய், நீ பண்படுத்தி பதப்படுத்தி அதில் விளைகிறதான கனி வகைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நீ புசித்து சந்தோஷமாயிரு. ஸ்தோத்திரம். நான் வெஜிடேரியன் அங்கே இன்னும் வரல. ஏன் வரலன்னு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ வந்தது, எதுக்காக வந்தது எல்லாம் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். 5வதாக பார்க்கும்போது டு ரிஃப்ரெயின் ஃப்ரம் டச்சிங் த ட்ரீ ஆஃப் குட் அண்ட் பேட், நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் பேட். அது ஒன்று மாத்திரம் நீ செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நன்மை தீமை என்கிறதான பழத்தை, அந்த மரத்தை என்ன செய்யக்கூடாது, அந்த மரத்தின் பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, அது தொடாத, நீ பக்கமே போகாதன்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்கள் தெளிவாக ஏதேனில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு தனி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. அது இந்த சென்ஸ் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். ஏதேனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத தேவன் சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்படி சொல்லி அந்த மனுஷனோடு கூட ஒரு உறவுக்குள்ளாக தன்னை இழுத்து கொண்டார். இது எவ்வளவு சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன், இந்த உடன்படிக்கை 4 விதத்தில் செய்யலாம். ஒன்று தேவனுக்கும் மனுஷனுக்கும், தேவனுக்கும் தனி குடும்பத்துக்கும் மனுஷனுக்கும், இன்னொன்று தேவனுக்கும் ஒரு தேசத்துக்கும், தேவனுக்கும் ஒரு
அப்படி சொல்லி ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஏதேனில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை எப்படி தோன்றுகிறது, கொஞ்சம் வெளிப்பாடுகள்லாம் பிறகு தான் வரும். ஆனால் இந்த செட்டிங் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லணும். ஏதேனில் கொடுத்ததான இந்த உடன்படிக்கை உங்களுக்கு எப்படி தோணுது? இட் இஸ் அ ஜென்ரல் ரிக்குவயர்மெண்ட். ஜென்ரல் ரிக்குவயர்மெண்ட். இப்படி 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 இருந்து நம்முடைய சுகத்துக்காக, அந்த மனுஷனுடைய நன்மைக்காகவும் அந்த மனுஷனுடைய சந்தோஷத்துக்காகவும் கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இப்படி செய் இப்படி இருன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஆளுகள் சும்மா இருப்பானுங்களா? அல்லேலூயா. சும்மா இருக்க மாட்டாங்களே. கடைசியில் இவங்க எல்லாமே நல்லா இருக்குது, எதுலேயுமே பிரச்சனை வரல. அந்த 5ஆவதுல தான் பிரச்சனை வந்தது. ப்ராப்பகேட் தி ரேஸ், அதில் எதுவும் பிரச்சனை வருமா? வராது. நீ பழகி பெருகுன்ட்டார், ஆசீர்வதிச்சிட்டார், அவன் பழகி பெருகிடலாம். 2வது, கீழ்ப்படுத்துறதில் பெரிய பிரச்சனை கிடையாது. அனிமல் கிங்டத்தை சப்டியூ பண்ணுறது, ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டுறது பெரிய காரியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்கள், எல்லாம் அன்பில் தான் நடந்திருக்குது. இன்றைக்கி மிருகங்கள் எதிர்த்து நிற்கும் நமக்கு, ஆனால் அந்த நாட்களில் எவ்வளோ அன்பாக இருந்திருக்குவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அதில் எல்லாம் பிரச்சனை வரல. வந்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை எவ்வளவு நாள் அவங்க புசிக்காமல் அப்படி இருந்தாங்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இவன் வர்ற வரைக்கும், இந்த பொல்லாங்கன் வர்ற வரைக்கும் அவங்க வாழ்க்கை அற்புதமாக இருந்திருக்கும். அற்புதமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பொல்லாங்கன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த 5ஆவது ரிக்குவயர்மெண்ட்டில் கை வச்சான் பாருங்க மனுஷன். அந்த 5ஆவது இதில் கை வச்சதுனால ஆதாமோடு மறுபடியும் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. தட்ஸ் a second covenant, Adamic covenant. அந்த 3:15 இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கரமான ஒரு வசனம். பா, அந்த 3:15க்குள்ளாகத்தான் நான் இப்போ வருகிறேன். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதாமோடு செய்யப்பட்டதான உடன்படிக்கை எது நிமித்தம் கேட்டால், அதுவும் கூட ஆதாமை ரட்சிப்பதற்காக. அதுவும் கூட ஆதாமை என்ன செய்யணுமா? அவன் சந்ததிகளை ரட்சிக்கப்படணும். ஏன் ரட்சிக்கப்படணும்னா, தேவன் ஒன்று மனசில் நினைச்சார்னா அதை செய்து முடித்தே ஆவார். உங்களால் அது புரிஞ்சிக்க முடியுதோ முடியலையோ, இது உண்மை. நீர் நினைத்ததொன்றும், நீர் செய்ய நினைத்ததொன்றும் ஒன்றும் தடைபடாதென்றது நான் அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய, அப்படியானால் இன்று நம்மை ஆசீர்வதிப்பதற்காக சித்தம் கொண்ட தெய்வம் நமக்கு செய்ய நினைத்த ஒன்னையும் ஒருத்தனையும் தடை பண்ண முடியாது. நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நமக்காக நல்ல திட்டங்களை யோசித்து வைத்திருக்கிறார். காலம் நிறைவேறுவதற்கு முன்பாக அவைகளை காட்ட மாட்டார். ஆனால் அந்த காலம் நிறைவேறின பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவற்றை வெளிப்படுத்துவார். காலத்திற்கு முன்னே அந்த திட்டங்களை குலைத்து போடும்படியாய் பிசாசானவன் தந்திரங்களையும் உபாயங்களையும் செய்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் ஜெயமாகவே தான் இருக்கும். அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனை எதிர்த்து தூஷித்து தேவனை பகைத்து வேண்டாம் என்று சொன்னால் ஒழிய, அப்படி யாரும் சொல்றவங்களுக்கு இருக்கீங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா? இருக்க போறோமா? நம்முடைய கர்த்தருடைய ரத்தத்தை காலின் கீழே மிதிப்போமா என்ன? அதுக்கு பேர் தான் உடன்படிக்கையின் ரத்தம்னு போட்டிருக்கேன். உடன்படிக்கையின் ரத்தத்தை கால் கீழே மிதிச்சு தன்னை ரட்சித்த தேவனை அவமானப்படுத்துகிறவன் இனி அடுத்து என்ன செய்ய முடியாது? புதுப்பித்தல் கூடாத காரியம் போட்டிருக்கு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அறியாத விதத்தில் இந்த சத்ருவானவன் நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி பல காரியங்களை அவன் செய்ய முற்படுகிறான். அதனால தான் சில வேளைகளில் நாம் நினச்சது நடக்க மாட்டேங்குது. சில கண்ணீருக்குள்ளாக போகிறோம், சில கவலைக்குள்ளாக போகிறோம், சில ஏமாற்றத்துக்குள்ளாக போகிறோம். ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஏன் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு ஆண்டவரே? சொன்னீங்களா இல்லையா? கடந்த நாட்களெல்லாம் சொல்லலையா? என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் இனி இப்படியே வாழ்க்கை மாறிடுமோங்கிற பயமெல்லாம் இருந்தது.
நான் சாகுற வரைக்கும் எனக்கு இவ்வளவுதானா, நான் இங்கேயோ தப்பு பண்ணிட்டேனோ அப்படிலாம் சொன்னோம். நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி இந்த சத்ருவானவன் பல நேரங்களில் நம்முடைய நன்மைகளை கெடுக்க பார்ப்பான். அவன் தன்னுடைய ஜனத்தை ஏவிவிட பார்ப்பான். சில வெளிப்பாடுகள் பிறகு சொல்கிறேன், இப்போ இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. ஆனாலும் நம்மில் மேலே அன்பு கூர்ந்து கருணை கூர்ந்து நல்ல காரியங்களை யோசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்மை படைத்தவர். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்தவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் அல்ல, அவரே செய்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு கெடுக்க பார்த்தாலும் கூட தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8:28 என்ன போட்டிருக்குது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை காலில் கீழே போட்டு மிதிச்சவனுக்கு அல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இன்று நான் உங்களுக்கு இந்த புல்பிட்டில் இருந்து சொல்லட்டும், நீங்க போகிற பாதை பயங்கர படுமட்டமான பாதையாக இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள், ஆனால் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி தருவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உறுதி. பயப்படாதிருங்கள். ஏதோ காரியம் எப்படியோ நடக்குதுன்னு சொல்லி பயந்து போய் சில நேரங்களில் நமக்கு ரொம்ப கவலை ஜாஸ்தி ஆகிடும், பெபேன் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். எந்தையாவது வளரி தள்ள வேண்டிய நிலைமைகள்லாம் கூட வந்திருக்கு. மனுஷனை கண்டா தப்பிச்சு ஓடக்கூடிய நிலைமைகள்லாம் உங்க வாழ்க்கையில் வந்திருக்கலாம். தைரியமாக போய் மக்களை சந்திக்க முடியாத அளவுக்கு உங்கள் இருதயத்தில் உங்க ஜீவியத்தில் சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அங்கே வந்தா இவங்க இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறது, அவனுக்கு பதில் சொல்ல முடியாதே, இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதே, இவங்களை ஃபேஸ் பண்ண முடியாதே, இவங்களை போய் நான் எப்படி சந்திப்பேன், வெக்கக்கேடா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்லாம் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பாக உயர்த்துகிறவர், என் கொம்பை உயர்த்துகிறவர் இருக்கிறார். என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. பொல்லாத மனுஷர்கள் நமக்கு வரக்கூடிய சுதந்திரத்தை அவர்கள் கைப்பற்றி கொண்டு நம்மை வேதனைக்குள்ளாகவும் கண்ணீருக்குள்ளாகவும் நடத்தியிருப்பார்கள். சில வேளைகளில் அநியாயமாய் நம்முடைய பேப்பர்களையே மாற்றியிருப்பார்கள். நம்ம பேரில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் பேப்பர்கள்லாம் வேற மாதிரி மாற்றி பயங்கரமான காரியங்களை செய்திருப்பார். செய்யட்டுமே, தேவனுக்கு மிஞ்சி செஞ்சிருவாங்களோ? தேவனுக்கு மிஞ்சின வல்லமை அவர்களுக்கு இருக்கிறதோ? அல்லேலூயா. ஆனால் என் கொம்பை உயர்த்துகிறவர் என் கர்த்தர், என் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறாரே. கர்த்தர் நல்லவர் அல்லவா? தேங்க்யூ ஜீசஸ். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு விரோதமாக சண்டை போட்டு ஜெயிச்சவன் உலகத்திலேயே கிடையாது. ஸ்தோத்திரம். சரித்திரத்திலே இல்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னது தான். அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? ஒருத்தருக்கும் கிடையாது. ஆனால் சில காலம் உங்கள் ஜீவியத்திலே ஒரு காரிருள் மூடி இருக்கலாம். அந்த காரிருளுக்குள்ளாய் நடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருந்த காலத்தில் ஒன்றும் உங்களுக்கு தோணாது. திடீரென்று ஒரு காரியம் சம்பவிக்கும் போது ஏன் நடந்ததுன்னு புரியாது. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது யோபுக்கு என்ன கவலை? ஒன்றுமே கிடையாது. ரொம்ப செல்வ சீமானாய் வாழ்ந்தவன். அவனை என்னைக்காவது அப்படிப்பட்ட ஆட்கள் கவலையோடு இருக்கிறத பார்க்க முடியுமா? ஆனாலும் அவன் நீதிமானாய் இருந்த ஒரு செல்வசீலன். இன்றைக்கு செல்வசீலர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் துன்மார்க்கத்தில் இருப்பார்கள். ஏன்னா வசதிகளும் வாய்ப்புகளும் பணங்களும் பட்டங்களும் நிறைய காரியம் இருக்கும்போது மனுஷனுடைய இருதயம் துன்மார்க்கத்துக்கு நேராக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நாட்களில் அவ்வளவு செல்வசீலன் ஒரு நீதிமானம், சன்மார்க்கனம், பொல்லாப்புக்கு விலகி
தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்திருக்கிறான். இவன் வாழ்க்கையில் வேணுக்குனே குறுக்கிட பார்த்தான். ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தான் ஆண்டவட்ட. அவன் சான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்சினா தான் அவனுக்கு கிடைக்கும். நம்மளை தொடணுன்னா ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு தேவனிடத்தில் போய் அவன் கெஞ்சினா தான் கிடைக்கும். நமக்கு 1000 ஓட்டைகளை வச்சுட்டு அவன் உள்ளே வந்தான்னா அதுக்கு தேவன் பொறுப்பல்ல. அதுக்கு தேவன் பொறுப்பல்ல. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யோபின் வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவனை சுற்றிலும் கர்த்தர் வேலி எடுத்து வச்சிருந்தார். அவன் ஒன்றும் ஓட்ட போடலையே. கர்த்தர் கொடுத்த வேலியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்புகிறவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்கு வேலியை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பல வேலிகள் உண்டு. தேவ தூதர்கள் நமக்கு ஒரு வேலி, அவருடைய ரத்தம் நமக்கு ஒரு வேலி, அவருடைய அக்கினி நமக்கு ஒரு வேலி, அவருடைய அபிஷேகம் நமக்கு ஒரு வேலி, அவருடைய வார்த்தை ஒரு வேலி தான், ஐக்கியமே ஒரு வேலி தான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபைக்கூடி வர்றதே ஒரு பெரிய வேலி. அது நமக்கு இதில் எவ்வளவு பலன் இருக்குது தெரியுமா? ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த வேலியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் கொடுத்த வேலியை நாம் பிடுங்கி போடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த வேலியை சில வேளைகள் அவரே பிடுங்கி போடுகிற அளவுக்கு நாம் வாழக்கூடாது. அவர் போட்ட வேலியை அவரே பிடுங்குவாரா? பிடுங்குவாரா பிடுங்க மாட்டாரா? இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் பிடுங்குவாருன்ட்டிங்களா? நான் ஒன்றுமே சொல்லாமல் நான் அப்படி சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக மாட்டாரும்பீங்க. ஆனால் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. இது என்ன பழம் கொடுக்குது? இது கசப்பான பழம் கொடுக்குது. ஒன்று செய்வேன்னார். ஏசாயா 5 ஒன்று செய்வேன்னார். போல வாசிக்க வேண்டாம். அதெல்லாம் நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்தாராம், உரம் போட்டாராம், நீர் பாய்ச்சினாராம், என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் செஞ்சு போட்டுட்டு கடைசியில் கனி வரும்போது பார்த்தா கசப்பான கனி இருக்குது. ஏன்ப்பா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதெல்லாம் எதுக்கு? நல்ல இனிப்பாக ஒரு கனி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது கசப்பான கனி கொடுக்குது. இதுக்கு நான் என்ன இன்னி செய்யாதது என்னன்னு கேட்டார். திருச்சபையாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம், நமக்காக அவர் செய்திருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவைகள்? நற்குல திராட்சை செடியாக தூரத்திலிருந்து கொண்டு வந்தார். யோசேப்பை தூரத்திலிருந்து கொண்டு வந்தேனுங்கிறார். யோசேப்பை குறித்து சொல்லும்போது சாய்ஸஸ்ட் வைன் என்று சொன்னார். எரேமியாவில் கர்த்தர் சொல்லும்போது நான் நற்குல திராட்சை செடியாக நான் உன்னை நட்டேன்கிறார். நல்ல மென்யூர் கொடுத்தார், நல்ல சாப்பாடு கொடுத்தார், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் நீ இருக்கிறது என்னன்னா கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்குது அந்த செடி. கொஞ்சம் காரசாரமான ஒரு டாபிக் இது. இது ஒரு டைரக்டாக நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய, ஒரு ஹிட் பண்ணக்கூடிய, நம்மளை இடிக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் புரிஞ்சுக்கணும். இது இவர் யாரையோ நினச்சி பேசுகிறாருங்கிற கதையெல்லாம் இன்னும் எடுத்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த திராட்சை செடி எங்கே தான் இருக்குது? அவருடைய தோட்டத்தில் தானே இருக்குது, அவருடைய பண்ணையில் தானே இருக்குது. அவர் தானே வேலி போட்டார். அவருடைய வேலி போட்டு அவருடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இதுக்கு வந்த கொழுப்பு பற்றியில்ல என்ன கனி கொடுத்தது இது? அப்போ ஒரு கோவம் வருமா வராதா? நீ வெளியில் இருந்துட்டு எப்படியோ நாரிப்போ, அதை பற்றி நான் கவலையே படல. நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ கசப்பாக இருக்கேன்னா நான் என்ன செய்வேன் உன்னை? நீ வந்துச்சு அவருக்கு கோபம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உடன்படிக்கை அன்பை குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம், டப்புன்னு இப்போ அந்த பக்கம் தாவிடுச்சது. அவரை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. அவர் ஒன்று சொல்லிட்டார், இனி நான் வேலியை பிடுங்கி போடுவேன் அப்படின்னார். அது வரக்கூடாது. அந்த சம்பவங்கள் நடக்கிற அளவுக்கு நாம் கசப்பாக கூடாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் நல்ல விசுவாசி தான், ஏன்ட்டையே இந்த மாதிரி பேசுகிறேன்ட்டு கோபம் கொள்ளாதீங்க. நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் சில நேரங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவார். நம்மளை என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் உணரணும். டேய், நமக்குள்ளே என்ன இருக்கா? கசப்பு இருக்கா? இல்லைன்னா வார்த்தை என்ன செய்யாது, இது வராது. நான் பாட்டுக்கு இங்கேயா உடன்படிக்கைன்னு நான் போயிட்டே இருக்கலாமே. ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மனம் திரும்பி வரும்பொழுது ஹல்லேலூயா அந்த வேலி மறுபடியும் போடுகிறார். ஆமென். இந்த யோபு தன்னை கசப்பானவனாய் வைத்து கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு இனிமையானவனாய் வைத்து கொண்டது நிமித்தம் சத்ரு எங்கேயாவது ஒரு மயிரிழையாவது கிடைக்குமான்னு பார்த்து தேடியும் கண்டுபிடிக்காம ஏமாற்றத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னான்.
ஒரு மயிரிழை கூட என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர்கிட்ட போய் அவன் புலம்பணும். எங்கேயாவது லேசாக ஒரு மயிர் இலை போல் இருந்தாலும் நான் உள்ளே பூந்திருப்பேன், உங்கள் ஆள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லணும். இப்போ நம்ம பாணியில் பேச ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ஆளுன்னு தான் சொல்லுவான், எங்கள் ஆள் நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டான். உங்கள் ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த கசப்பு போகலையே, இல்லை அந்த வைராக்கியம் போகலையே. அவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது இல்லை, வெளியில் வா நான் அங்கே ஆலோசனை தர்றேங்க சொல்கிறான்ல, வெளியில் வா ஒத்த பார்க்கலாம் அப்படிங்கிறான் ஒருத்தர். அதுபோல் தான் நம்ம ஆலோசனை கூட்டமே வெளியில் தான் மச்சான், வெளியில் வா பார்த்துக்கோ. இங்கே நீ கோயிலுக்கு போ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஓடி போயிடுற கோயிலுக்கு. என்ன பண்ணேன், சரி நானும் விட்டுட்டேன், ஏதோ வாரத்துக்கு 2 மணி நேரம் போயிட்டு வா. அதுக்கு மேலே வார நாட்கள்லாம் நம்மளோட பங்காளி இல்லை. நீ வார நாட்கள்லாம் போகக்கூடாது, ஏதோ வாரத்துக்கு 2 மணி நேரம் அப்படி கொய்ன்னு வந்தால் போதும். ஸ்தோத்திரம். வார நாட்களில் ஜெபம் நடக்குது, ஃபோன் போட்டு கூப்பிட வேண்டியிருக்கு. என்னங்க ஜெபத்துக்கு ஃபோன் போட்டு கூப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னா எப்படி? எனவே அவனிடத்தில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். மனுஷன் கண்டுபிடிச்சு சொல்றது பெருசு இல்லை, ஆனால் உண்மையாக சில நேரங்களில் பேய்கள் கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான சாட்சியாக இருக்குது. இப்படி எல்லாம் இந்த சாட்சியும் நம்ம கூட்டிக்கணும் போல இருக்கு. மனசாட்சி, மனை சாட்சி. நம்ம பாஸ்டர் தான் இதை அடிக்கடி சொல்லுவாங்க. மனசாட்சி, மனை சாட்சி, அதான் மனுஷர் சாட்சி, சபை சாட்சி, பிறகு வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சாட்சி, தேவனை சாட்சி, பேய் சாட்சியும் கூட்டிக்கணும் இப்போ. ஏன்னா பேய் போய் அங்கே என்ன சொல்லுது இல்லை, பேய் உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க கர்த்தர்ட்ட. அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா நான் கண்டேன், சாட்சி சொல்கிறான். யோபை பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். அது சாட்சி இல்லை, சாட்சி தானே. நீர் அடைச்சி வச்சிருக்கிறீரு எல்லாத்தையும், அவனுக்கு உரியவைகளையும் அவனையும் அவன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறீரு. நீர் கொஞ்சம் எடுத்து பாரு, பிறகு நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிறேன். அப்போ ஆண்டவர் அதுக்கும் சரின்ட்டு இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய மகனாகிய ஒரு யோபின் மேலே தேவன் தைரியம் வைத்திருப்பாரானால். வரலையே, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா வராது போல இருக்கப்பா. எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பாரானால், என் காலை வாரி விட மாட்டான்னு நல்லா தெரியும். நம்மளெல்லாம் சொல்ல முடியுமா? இந்த ராபர்ட்டை சொல்ல முடியுமா? எப்பா இவனை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, திடீர்னு இவன் பேச்சை கேட்டாமல் என்ன காலை வாரி விட்டாலும் விட்டுருவான். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் அந்த நிலைமையில் இல்லைன்ட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை அந்த அளவுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் கூட தேவனால் நம்பக்கூடிய அளவுக்கு இருப்பான். ஐஸ்வர்யம் கொடுக்காட்டினா கட்டாயம் எல்லாரும் நம்புவாங்க. அதாவது சோத்துக்கே வழி இல்லாத நேரங்களில் எப்படி ஜெபிப்போம்? இயேசுவே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இயேசுவே ஜாப் இல்லைன்னா எப்படி ஜெபிப்போம்? அதுக்கு பேரை வச்சிருக்கான், வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்னு தமிழில் பேர் வச்சிருக்கான். வேலை இல்லா திண்டாட்டம், வேலை கிடைச்ச பிறகு கொண்டாட்டம். கல்யாணம் ஆகலைன்னா எப்படி ஜெயிப்பான்? போச்சு என் ஃபைல் அவுட்டு, ஆண்டவரே. ஒன்னொன்று நமக்கு இல்லாத நேரங்களில் நம்முடைய ஜெபம் எவ்வளவு ஒரு தேவனை நோக்கி எவ்வளவு கருத்தாய் இருந்தது. ஏன்னா பேசினாலும் வசனத்தின்படி தான் பேசணும் போல இருக்கு. ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணான். நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ணுறது எதுக்கு? ஒரு வேலைக்காக கருத்தாய் ஜெபம் பண்ணோம். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் எவ்வளோ கருத்தாய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கருத்தாய் ஜெபிக்கிற அந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குதா? சந்தேகம். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போங்கிறத தேவன் டெஸ்ட் பண்ணுவார். ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது எல்லாருமே பஞ்சப்பாட்டு பாடுவான், புலம்புவான்னு தெரியும்.
கர்த்தர் அதை பார்த்து இறக்கப்பட்டு செஞ்சிடுறாரு. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம் தேவன் இடத்துல நற்சாட்சி பெறுவது அவ்வளவு அவசியமாக இருக்குது. செல்வசீமானாய் வாழ்ந்ததான ஒரு ஆபிரகாமுக்கு தன்னிடத்துல இருந்ததான பொண்ணு, வெள்ளி, நகை, நிலம் இதை குறித்து பாதரே பண்ணலை. போற இடங்கள் எல்லாம் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனை தொழுது கொள்ளுகிறதும், பலிபீடம் கட்டுறதும், தொழுது கொள்ளுகிறதும், தேவனை ஆராதிக்கிறதும், பரிசுத்தமாக இருக்கிறதும், தேவ நீதியை நடப்பிக்கிறதுக்கும், தேவனோடு உறவாடுறது தான் அவனுக்கு இந்த செல்வம், செழிப்பு, நிலம், சொத்து, நகை, நட்டு எல்லாத்த காட்டிலும் பெருசாக தோணுச்சு. அவனுக்கு அவ்வளவு இருந்தும் கூட, பிரைஸ் தி லார்ட், ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த இருதயம் நமக்கு வர்றது மிக கடினமான காரியமாக இருக்குது. மனுஷனுக்கு அது தேவன் கொடுத்த சில காரியங்கள் அவனுக்கே அது கண்ணியும் சுருக்குமாய் மாறும். சில நேரங்களில் தேவன் நமக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்? அவருக்கு தெரியும், கொடுத்தா இவனுக்கு கண்ணியா அது மாறும், நிச்சயமா அவன் கெட்டு போவான். நம்ம சொல்லுவோம், நான் கெடமாட்டேன் கொடுங்கம்போம். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைகள் அப்படி தானே சொல்லுவோம், நீங்கள் கொடுங்க, நான் நல்லா தான் படிப்பேன், பாஸ் பண்ணுவேன், இனிமேம்மா செல்ஃபோனை வாங்கி கொடுங்க, நல்லா தான் செய்வேன், நான் நல்லா இருப்பேன். இது ஒரு பெரிய சண்டையே நடக்கும் வீட்டில். இது செல்ஃபோனை கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ப மாட்டாங்க. தோத்திரம், என்னப்பா கையை நீட்டை காட்டுறான் ஒருத்தன் தம்பி, உடனே அம்மா பக்கத்தில் இருக்காங்க, பாருமா பாரு, பாஸ்டர் எனக்கு எவ்வளோ அன்பாக பேசுகிறார் பாரு, இன்னைக்காவது தூங்காமல் கவனி அப்படிங்கிறான் பையன். இவன் கேட்பான், செல்ஃபோன் வாங்கி கொடு, ஆண்ட்ராய்டு வாங்கி கொடு, ஐஃபோன் வாங்கி கொடு. அதில் வேற இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்தா ப்ரீஸ்டவர் ஆப் வேற போட்டலாம், நிறைய செய்தி கேட்பேன். அடித்து விடுறதில்ல நம்ம மக்கள், எதை சாதகமாக மாற்றிக்கலான்ட்டு அவ்வளோ அறிவு. எல்லாம் கரெக்டு தாங்க, நான் நல்லா இருப்பேன், என்னை நீங்கள் நம்பலாமா, நான் நம்பலான்ட்டு நம்ப வச்சதுக்கப்புறம் வைப்பானே ஆப்பு. நான் பிரைஸ்டவர் ஆப் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அவன் பார்க்குறவங்களாம் திட்டுவாங்க. அன்னைக்கே சொன்னேன்ல, இவனுக்கு வாங்கி கொடுக்காத, நீ இவன் இந்த மாதிரி பண்ணிவிடுவான்ட்டு. என் பிள்ளைய நான் நான் நம்பாமல் இருந்தால் எப்படின்னு வாங்கி கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பிங்களா, தங்கச்சி இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் கொடுத்தா அவனை நம்புறது ரொம்ப கஷ்டம் மனுஷன். ஆனாலும் அவனுக்கு இருந்த நிலம் எவ்வளவு, ஆடு மாடுகள் எவ்வளவு, ஒட்டகங்கள் எவ்வளவு, பயங்கரமான சீமான், பலிபீடம் கட்டுறதே அவனுக்கு குறிக்கோளாகவே இருந்துச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பலிபீடம் கட்டுதல் எப்போ அவனுக்கு குறிக்கோளாக மாறுதோ, பலிபீடம்னா தன்னை பலியாக்கக்கூடிய ஒரு, தன்னை சரண்டர் பண்ணக்கூடிய, தனக்கு இருக்கிற பொருள்கள், தனக்கு இருக்கக்கூடிய சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, பேரு, புகழ், பட்டங்கள் எல்லாம் பலிபீடத்தின் மேலே வைக்கக்கூடிய அனுபவம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது எதுவுமே அவனை தேவனை விட்டு பிரிக்காது, அவனை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அது இருந்தாலும் இல்லாத போல தான். சில நேரங்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சில காரியங்களை தராட்டினா நன்றி சொல்லுங்க, வராது. ஹல்லேலூயா. தந்தாத்தான் நன்றி சொல்லுவேன். சில நேரங்களில் பாருங்கள், கேட்டு கெட்டு போனவன் இருப்பான், கேட்டு போனவன். கேட்கக்கூடாது சில காரியங்கள். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு, கேட்கலாம், தேவனே உமது சித்தம். சில காரியங்களை தேவன் நமக்கு தரமாட்டார். ஏன்னா தர்றது அதுவே நமக்கு ஒரு கண்ணிய ட்ராப்பாக மாறும். இன்று ராத்திரி உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? நீ ஏன் சேர்த்த? நீ பணக்காரன் ஆனதுனால தானே ரட்சிக்கப்படல. அந்த இடத்துல கர்த்தர் பேசும்போது பார்த்தீங்களா, ரொம்ப ஞானமாக இருக்கும். நீ உனக்கு என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன? எனக்கு விளைச்சல் இந்த வருஷம் அதிகமாயிட்டு, அதனால் நான் ஒன்று செய்ய போகிறேன், இதெல்லாம் இடிக்க போகிறேன், இடித்து ஒரு பெரிய இதுவாக கட்ட போகிறேன், கட்டி மூட்டையெல்லாம் அடுக்கி நான் நின்று தேவனை தொழுது கொள்வேன்னா நியாயம். பிரசங்கத்தில் இந்த நேரம் பிரசங்கத்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? என்னை தேவன் இவ்வளவாய் ஆசீர்வதித்தாரே, அப்போ நான் என் களஞ்சங்களை என்ன செய்ய போகிறேன்? இப்போ நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும். பெருசாக்கி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை வைக்க போகிறேன்.
வை, நல்லா வை, விளைச்சல்ல 4 பேருக்கு சோறு போடு, 3 வேளை சோறு போடுறேன்னு சொன்னவர் போல போடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொழுது, இன்னும் எனக்கு நன்மை செய்த தேவனை இன்னும் தொழுது கொள்வேன் நான் தாவீது, இன்னும் துதிப்பேன் நான் சொன்னானா? உங்களுக்கு சந்தேகம் வந்த சங்கீத புஸ்தகங்களை போய் வாசித்து பாருங்க. எனக்கு நன்மை செய்த தேவனை நான் இன்னும் துதிப்பேன். இப்போ தேவனிடத்துல இருந்து நன்மைகள் பெற 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 இன்னும் அதிகமாய் தொழுதுகள், இன்னும் அதிகமாய் துதித்தல், இன்னும் அதிகமாய் ஆராதித்தல், இன்னும் அதிகமாய் சேவை செய்தல், இன்னும் அதிகமாய் கொடுத்தல், இன்னும் அதிகமாய் சுவிசேஷத்தை அறிவித்தல். அங்கதான் நமக்கு வெற்றி. அவனைத்தான் தேவன் நம்புவார். அல்லேலூயா. ரூட்டே வேற எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு, பரவாயில்ல. ஆபிரகாமை தேவன் நம்பினார், முடியும். ஆனாலும் கூட இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அளவு வந்துச்சு. இப்போ நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்போ இவ்வளவு நேரமும் அவனை டெஸ்ட் பண்ணார்னு அர்த்தம். கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து அவன் எப்படி மாறுறானா இல்லையா? கொடுக்க வேண்டியதை காலதாமதம் பண்ணி கொடுத்து, அதுவும் ஒரு சோதனை. ஸ்தோத்திரம். அந்த மனுஷனையே நம்ம எடுத்துக்கலாம். கொடுக்க வேண்டியதெல்லாம் முதல்ல என்ன செஞ்சிட்டார்? காலதாமதம் இல்லாம என்னத்தை கொடுத்தார்? ஸ்தோத்திரம். ஏதோ ஐஸ்கிரீம் தருவாருங்களான்னு காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. என்னத்தை கொடுத்தார்? அவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுத்து எல்லாத்தையும், அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆனால் அவனை கொடுக்க வேண்டியதை ஒன்று எவ்வளோ லேட்டாக கொடுத்தாரு. அது என்னது? குழந்தை கொடுக்கறது பயங்கர லேட் பண்ணி இழுன்னு இழுத்துட்டாரா இல்லையா? ஸ்தோத்திரம். இழுத்தாரா இல்லையா? கொடுத்த பிறகு அவன் எப்படி இருப்பான்? கொடுக்காம இழுத்த பிறகு எப்படி இருப்பான்? ரெண்டுமே உண்டு. கொடுத்துட்டா சிலர் ஜம்முன்னு என்ன செய்வான்? கர்த்தராவது கத்திரிக்காவதுன்ட்டு போயிடுவான். போவானா? கொடுக்காம இருந்துட்டா அப்பவும் கூட என்ன செய்வாங்க? இவ்வளவு நாளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை பண்ணுறேன், இவர் என்ன எனக்கு பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்பவும் என்ன செய்வான்? போயிடலாம். ரெண்டுலையுமே அவன் நின்று பிடிச்சான்னா, அப்போ கூட அவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு நடந்தது. அந்த தவறு நடந்தாலும் கூட தேவன் கொடுக்கணும்னு நினைச்சிருந்ததுனால, சந்ததிகளை குறித்து தேவன் எண்ணம் கொண்டிருந்த அவருடைய பிளான், தேசம் ஆக்கணும், இஸ்ரவேல் தேசம் வரணும், ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும்னு சொன்னதுனால அவன் செய்தாலும், அப்படிப்பட்ட ஒரு சின்ன தவறு வந்தாலும், he was still in the schedule of God. ஆண்டவருடைய ஸ்கெட்யூலில் தான் இருந்தான். ஒருவேளை அவசரப்பட்டு ஏதாவது தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடத்தி இருந்தோமானாலும் கூட நாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம், மறந்து போகாதீங்க. அது நிமித்தம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே இப்படி ஆயிப்போச்சு ஆண்டவரேன்னு சொல்லும்போது, ஐநோ, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சுருந்தேன், நீ இப்படி பண்ணிட்ட, இருந்தாலும் என்னுடைய அஜெண்டாவில் நீ இருக்கிற. அப்படிப்பட்ட நல்ல தேவன். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. எனக்கு ஆண்டவர் கொடுத்தா என்னை நம்பிடுவாரா? கொடுத்த பிறகு என்னை நம்ப முடியுமா? எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்காம இழுத்துட்டா அப்பவும் என் ஆண்டவர் என்னை நம்புவாரா? பயங்கரமான சோதனையாக இருக்குது இது இல்லை? இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் நவ் ஐ நோ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னார். நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நம்ம தாங்க மாட்டோம்னு நினச்சி நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரோ என்னமோ தெரியல. சில நேரங்களில் சிலருக்கு தர்றாரு போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவிக்குரிய பலசாலிகளாய் மாறுவோமானால், தேவன் நம்மை நம்புகிற அளவுக்கு, எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை நம்புகிற அளவுக்கு மாறினா, தேவன் நம்மை நம்புவாரானால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக தைரியமாக நிற்கலாம். இன்றைக்கி ஆபிரகாம் எவ்வளவு தைரியமாக நிற்பார் ஆண்டவருக்கு முன்னால்? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சத்தியம் பின்னால் வருதுங்க. எனக்கெல்லாம் டைம் நிறைய ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான செய்தி இதில் பிறகு வருது. அப்போ அந்த உடன்படிக்கைகளை குறித்து நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆள் அவனோட கூட இருந்த அந்த அண்ணன் பையன் என்ன பண்ணிட்டான்? ஒரு சின்ன சோதனையில் விழுந்துட்டானே. ஒரு சிலர்
சின்ன பெபிள், ஒரு கூழாங்கல்லான சோதனையில் விழுந்துடுறாங்க. சிலர் மலைகளே வந்தாலும் கூட தாண்டி போய் ஜெயிக்கிறாங்க. ஆமேன். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா இன்னைக்கு? ஒரு கூழாங்கல்ல விழுற ஆள் இல்லை ஆண்டவரே. சிலருக்கு ஒரு பிசாசு லேசாக ஒரு டெம்டேஷனை கொடுத்தா அதில் டொப்புன்னு விழுந்துருவான். வாழ்க்கையில் விழுந்தவன் எந்திரிக்கவே முடியாதபடிக்கு விழுந்துடுறான். ஆனால் சிலருக்கு மலையை போல சோதனை காட்டினாலும் அவன் உறுதியாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அதான் அந்த வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். கொடுத்தது சிலது சீக்கிரமாக கொடுக்கிறார், கொடுக்காமல் இருக்கிறதோ வெகு காலம் தாழ்த்தி கொடுக்கிறார். ஆனாலும் பலிபீடத்தின் அனுபவம் மாறவில்லை. அல்லேலூயா. அந்நியரை உபசரித்தானா, அவன் போய் அவன் அந்த அந்த 3 பேர் வருகிறார்கள். 18வது அதிகாரத்தில் இப்போ வேண்டாம், 3 பேர் வருகிறார்கள். 18க்கும் 19க்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப நாளைக்கு முன்னால் சொன்னேன் உங்களுக்கு. ரூட் நம்பர் 18, ரூட் நம்பர் 19 சொன்னேன், ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். அவன் அந்நியர்களாக இருக்கிறார்கள். அந்த 3 நபர்களை அவன் ஏற்றுக்கொள்கிற விதத்தை பார்த்தால் பயங்கர ஆச்சரியமாக இருக்கு. அதில் விளங்கும் ஒரு இவன் தேவனுடைய மனுஷன் என்று. நம்முடைய செய்கைகள் வெளிப்படையாய் காட்டும் தேவனுடைய மனுஷர்கள் இவர்கள் என்று. அவசர அவசரமாக போய் தன்னுடைய மனைவி சாராள்கிட்ட போய் கூடாரத்துக்குள்ளே போய், அம்மா சமைச்சிரு, இதை யங் காஃப் ஒரு கன்றுக்குட்டியை அடித்து அது மீட்டை கொண்டு வந்து, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து ஒரு மீட்டை கொடுத்து வெண்ணையும் பாலும் எல்லாத்தையும் உச்சிதமான காரியங்கள்லாம் கொடுத்து அதை வேக வேகமாக சமைக்க சொல்கிறான். வேக வேகமாக துரிதமாய் டேஸ்ட்டாக சமைச்சு கொண்டு வந்து வெண்ணையும் பாலையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறான். வச்சு அவனும் துண்டை ஒன்றை கட்டிக்கிட்டு அப்படியே மரத்தடியில் சாஞ்சிட்டு நிற்கிறான். பாருங்க, அவங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இளைப்பாருங்கள் அப்படிங்கிறான். அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன செய்யணும்னு. அப்போ தான் சொல்கிறான், அடியேனுக்கு என்ன தருவீர், அடியேன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இந்த வார்த்தையை சொன்ன நீ இவ்வளவு உபசரித்த பிறகு அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்? லேசானதாக இருக்கும். தேவன் அதை அறிவார். ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் உன் மனைவி ஒரு குமாரனை ஏந்தி கொண்டிருப்பாள் சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளோதான். சில நாட்களுக்கு முன்பாக அதை நான் வாசித்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு லைட் அடித்த மாதிரி அடித்தது. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை சந்தித்து ஆசீர்வதிப்பதற்கு காலதாமதம் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் தேவனுடைய வேளையில் அவரை நேசிக்கிறவர்களை அவர் கட்டாயம் சந்தித்தே தீருவார். சந்தித்தே தீருவார். நான் இதை ஆணித்தனமாய் சொல்லட்டா, அவர் சந்திப்பார். திருமணம் ஆகலையா, கரெக்டான நேரத்தில் சந்திப்பார். வேலை இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னா அவரை நேசிக்கிறோமா? சரியான நேரத்தில் அவர் வேலையோடு சந்திப்பார். உண்மை. என்னுடைய காரியத்தை குறித்து பலமுறை சொல்லியிருக்கிறேன். திருமணம் லேட் ஆகிட்டே போகுதுன்ட்டு நிறைய பேர் கிண்டலும் அடித்தவங்க இருக்காங்க. என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் திருமணமாகி குழந்தைகளோட குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க. நான் அந்த ஹாஸ்டலில் உட்காந்துட்டு அந்த தோசை, ரோட்டில் இருக்கிற தோசை, கடைகளில் அந்த பரோட்டா அது தின்னுட்டுருப்பேன். ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்குமே தேவனை குறை சொன்னதில்லை. உமக்கெல்லாம் கண் இருக்கா,
உமரை ஆராதிச்சு என்ன பயன்? தசம பாகம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவனுக்கென்று ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? சுவிசேஷம் அறிவித்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாளும் கேட்கல. ஆண்டவரே, நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். கேட்டவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு இல்லாத தலைவலியா எனக்கும் உனக்கும் போடான்றது. என்னை செட்டில் பண்ணணும் வாழ்க்கையே, அது எங்கள் அப்பாவுடைய தலைவலி. எந்த இல்லை, போயிட்டேரு. விசுவாசத்தில் இப்படி முரட்டுத்தனமாக சொல்ல ஆரம்பித்தேன். உண்மை அதுதானே. நம்முடைய பரம தகப்பனுக்கு இல்லாத தலைவலியா நமக்கு இருக்குது? சொல்லுங்க, சொல்லுங்கன்னு கேட்குறேன். பரலோகத்தின் பிதா நம்மை அறிந்திருக்கவில்லையா? தலையில் இருக்கிற முடியை எண்ணி வச்சிருக்கிறேன் சொல்கிறவர் நம்முடைய காரியங்களை செய்யாமல் இருப்பாரோ? கால தாமதங்கள் நமக்கு தான் ஒழிய அவருக்கு அல்ல. காலதாமதம் என்று சொல்லுகிறது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மற்றவர்களை பார்க்கும்போது, மற்றவர்களுக்கு காரியங்கள் கைகூடி வரும்போது பார்க்கும்போது நம்மால் அதை சகித்து பொறுத்து கொள்ள முடியாது. அத மனுஷன் எல்லாருக்கும் ஆகுது, ஆண்டவரே எனக்கப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வர்றோம். நியாயம்தான் ஒரு பக்கம். ஆனாலும் தேவனை புரிந்து கொள்ளுகிற அந்த அளவுக்கு நமக்கு போதாது, அறிவு போதாது. அவர் மேல் பொறுமையாய் காத்திருக்க மனுஷனால் முடியாது. ஆனால் முடிந்தால் ஆபிரகாமுக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருக்கணும். எந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் பொறுமையோடு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். தாவீது சொல்லவில்லையா, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் சாய்ந்து வந்தார்னு போட்டிருக்கு. என் நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் விசாலத்திலே வைத்தார், பொறுமையோடு காத்திருந்தேன். ஆனால் காத்திருக்குதலுக்கு அது கசப்பான காரியமாக இருந்தாலும் அவனுடைய பலனோ இன்பமாக இருக்கும். இருதயத்தை இழைக்க பண்ணதில்லை, ஆனால் அதை விரும்பினது வர பண்ணுகிறார் அல்லவா. ஏதோ ஒரு செகண்ட் ரேட்ல ஏதோ ஒரு தள்ளு அப்படின்னு தள்ளையே பெஸ்டாக கொடுக்கிறார் அல்லவா. காத்திருக்கிற கசப்பு இனி தெரியாதபடிக்கு சிறந்ததை ஒன்றை கொடுத்து வாழ்நாளெல்லாம் மகிழ வைக்கிறார். அவர்தான் நம் தேவன். காத்திருக்குதல் முடிந்தது. அல்லேலூயா. காத்திருக்குதல் முடிந்தது. உங்கள் துக்கம் இனி சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? உங்கள் துக்கம், அப்படியானால் துக்கத்தை பார்க்கிற தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவன், துருத்தியிலே வைத்திருக்கிற தேவன், ஆகாருடைய கண்ணீரை பார்த்து அந்த அம்மாவுக்கு உதவி செய்து ஒரு பெரிய தேசம் அந்த அம்மாவுடைய பையன் அவன்கிட்ட உருவாக்கின தேவன், நம்முடைய கர்ப்பத்தில் தேவன் ஒரு கனியை வைக்க மாட்டாரா? நம்முடைய வாழ்நாள் தேவன் ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டாரா? தேவன் நல்லவர் தானே. அப்படியானால் ஒரு நல்ல காரியத்துக்கு தானே நான் கேட்கிறேன். நான் என்ன குடிக்கவா கேட்குறேன்? குடிகாரன் ஆகணும்னு சொல்லி கேட்குறேன் நான் தேவனிடத்தில். நல்ல காரியத்தை கேட்குறேனே. ஏன் செய்யாமல் இருக்கிறார்? அவர் செய்வார், சந்திப்பார். நம்முடைய அடிச்சுவடுகள் சமாதானத்தின் பாதையிலே நிறுத்தும்படிக்கு உன்னதத்திலிருந்து தோன்றின இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்ததுன்னு பாடினார்கள். பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க தெரியுமா? அவ்விரக்கங்களினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் என்னை சந்தித்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த உடன்படிக்கை காரியங்களை மூடிடுறேன், இப்போ வேண்டாம். அல்லேலூயா. போக போக பார்த்துக்கொள்ளலாம், தேவன் அனுமதிக்கும் போது பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனையை கேளுங்கள். ஒரு ஆபிரகாம் சந்திக்கணும்னு சொல்லி அவன் பலிபீடத்தை கட்டி அவன் ஆராதிக்கலை, தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையாக இருந்து ஆராதித்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், அடியேனுக்கு என்ன தருவீர்னா. அதான் மனுஷன். இன்னைக்கு நம்ம இருதயத்தில் எத்தனை ஏக்கம் இருக்குது இல்லை? அல்லேலூயா, ஆமென். எத்தனை ஏக்கம். ஏக்கம் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனாலும் எவ்வளோ ஜென்டிலாக கேட்டான் பாருங்க. ஒரு மரத்தடியில் அப்படி நின்றுட்டு அவங்க சாப்பிட்றதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு சர்வெண்ட் மாதிரி தானே,
ஒரு வேலைக்காரனை போல தேவனுக்கு உபசரித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை சந்திப்பார். இன்று இந்த டேட் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். என்னதான் தாமதமாகட்டும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னதான் தாமதமாகட்டும், என்னதான் இழப்பு வரட்டும், என்னதான் நடக்கட்டும், என்னை சந்திக்கிற தேவன் இருக்கிறார். பலிபீடத்தின் வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். பலிபீடத்தின் வாழ்க்கை ஆபிரகாம் செய்ததை விட்டுவிட மாட்டேன். கொஞ்சம் ஏதேன் தோட்டத்தை போல ஒரு வளமிக்க தேசத்தை போல இருந்ததுன்னு கொஞ்சத்தை ஒரு சின்ன வளத்தை பார்த்து சோதோமுக்கு நேராக பலகணிகளை திறந்தான். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதோமிலே தங்கிட்டான். அடாடாடா, ஒரு ராத்திரியில் பிச்சைக்காரனாக மாறினானே, ஒரே ராத்திரியில். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்னைக்காவது ஒரு ராத்திரியில் பிச்சைக்காரனானதை நீங்கள் சரித்திரத்தில் பார்க்க முடியுமா? வர 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 உன்னத தகப்பன் பேர் அவர் வச்சிருந்த ஆபிராம் என்று சொன்னால் உன்னதமான தகப்பன். அதையும் தேவன் மாற்றி ஆபிரகாம்னு சொல்லி ஜாதிகளுக்கு தகப்பன், தேசங்களுக்கு தகப்பன்னார்ல. இவன் எப்படி ரூட்டு போகுது, அந்த ரூட் பார்த்தீங்களா? கொஞ்சம் சின்ன காரியங்கள் கிடைச்சோன்னே மகிழாதிருங்கள், மகிழ்ந்து தேவனை விட்டு தூரமாய் போய் பாவத்துக்கு நேராய் போய் விடாதிருங்கள், தேவனை விட்டு விடாதிருங்கள், உங்கள் ஆராதனையை விட்டு விடாதிருங்கள், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், கொடுத்தல் காரியங்களை தேவனுக்கென்று சேவை செய்யும் காரியங்களில் விட்டு விடாதிருங்கள். உபத்திரவம், கொஞ்சம் உபத்திரமானாலும் சரி, கொஞ்சம் ஆசீர்வாதமானாலும் சரி, ரெண்டுமே உங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடாது. தேவனை விட்டு கொள்ளை கொண்டு போகக்கூடாது. என்னதான் இந்த பக்கமும் என்னதான் ஆசீர்வதித்தாலும், இந்த பக்கம் என்னதான் சோதனை வந்தாலும், ரெண்டு பக்கமே, ஒரு பக்கம் கொட்டுன்னு தேவன் கொட்டினாலும் தேவன் என்னை நம்பலாம். பயங்கரமான காரியங்கள், ஆபத்துகள் நேரிட்டாலும் கூட என் தேவன் என்னை நம்பலாம். தகப்பனே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. என் களஞ்சியங்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி தேவனுக்கு இன்னும் ஆராதிப்பேன் என்று சொல்றதுக்கு பதிலாக, என் ஆத்துமாவே, பல நாட்களுக்கு நீ சாப்பிட்டு திருப்தியாய் பூரிப்பாகும்படிக்கு உனக்காக சேர்த்து வைத்தேன் என்று சொன்னான். எவ்வளவு மொட்டாளாக மாறினான். தேவன் கொடுக்காவிட்டால் அவனுக்கு கிடைக்குமா? தேவன் கொடுத்ததே அவனுக்கு ஒரு பெரிய கண்ணியாக மாறிடுச்சு. ஏன்? அவன் தேவனை ஆராதிக்கவில்லை. ஆனால் ஒரு ஆபிரகாமோ ஆடு மாடு ஒட்டகம் நிலம் சொத்து சுகம் கணக்கே இல்லை. உன் கண்ணு எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீ நடந்து திரி, நான் அதை உனக்கு கொடுத்தேன்னார். இப்படி கொடுத்தாவா டெஸ்ட் பண்ணணும்? பார்க்கலாம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுகிறவன், தேவனை தொழுது கொள்கிறவன் என்று அவருக்கு தெரியும். திரி, நான் உனக்கு தருவேன். எவ்வளவுதான் நடந்து திரிந்து காரியங்களை செட் பண்ணி கொண்டாலும் கண் அவன் மேல, அது மேலே போகலை, தேவன் மேலே போனது. அதே நேரத்தில் இன்னொரு தாமதத்தை பார்க்கிறோம். இவ்வளவு தாமதமா? ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்கு இவ்வளவு தாமதமா? பரவாயில்லை, தேவன் சந்திப்பார். ஆனாலும் அவன் கண்ணு பலிபீடத்தின் மேலே தான் போச்சு. என்ன ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? நமக்கு தேவன் நல்ல பாடத்தை இன்று காலை வேளையில் கற்றுத்தரவில்லையா? தேவனே, என்னை நம்பலாம் என்று சொல்லுகிற இருதயம் நமக்கு இருக்கட்டும், நமக்கு இருக்கட்டும். இந்த பிரசங்கத்தை நீங்கள் தயவு செய்து இன்று ஆண்டவர் நம்மோடு பேசினதை எழுதி வைத்து கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு அன்னைக்கு தேவன் என்னோடு இப்படி இருக்கணும்னு சொன்னார். பேலன்ஸ்டாக வேலி அடைக்கிறது உண்மைதான். ஆனால் வேலிக்குள்ளே வந்த பிறகு கசப்பை கொடுக்கக்கூடாது. அவரே வேலியை பிடுங்குவேன்னு சொல்லிட்டாரே. ஜாக்கிரதையாக இருப்போமாக. முறுமுறுக்க வேண்டாம். இன்னும் வரலையேன்னு முறுமுறுக்க வேண்டாம். இன்னும் தாமதம்னு முறுமுறுக்க வேண்டாம். அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்க வேண்டாம். என்னோடு இருக்கிறாரா, அன்பு காட்டுகிறாரா, சந்தேகப்பட வேண்டாம். அல்லது கொட்டுன்னு கொட்டின பிறகு கோயிலுக்கு வரவே நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது.
சுகமும் வசதிகளும் அதிகமாக 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 நம்முடைய ஆத்துமா தேவனை தேடாது. அப்பமும் நம்ம நோன்னு சொல்லுவோம், இல்லை நான் ஆண்டவரிடத்தில் இருப்பேன். அல்லேலூயா. என்று இப்படி ஒப்பு கொடுக்குற மனசாக இருக்கிறவங்க யாராவது இருப்பீங்களா இங்கே? தேவனே ஸ்தோத்திரம், நான் எப்போதும் சுகத்து நிமித்தம் சோம்பேறி ஆகக்கூடாது, இல்லாமை நிமித்தம் உம்மை தூஷிக்கக்கூடாது. ஐயா நல்ல பாடம், ஸ்தோத்திரம். நானும் என் குடும்பத்தையும் இப்படி ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இன்று நாங்கள் இந்த பாடத்தை கர்த்தர் வாயிலாக இன்று நாங்கள் ஆவியானவர் சொல்ல கேட்ட இந்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனுஷன் இல்லைப்பா பேசுகிறது, தேவன் தானே பேசுகிறீர். நலமானவைகளை எங்களுக்கு போதிக்கிற தெய்வம், நன்மையானவைகளை பிரயோஜனமானவைகளை கற்றுத்தருகிற தெய்வம், போதிக்கிறது கர்த்தர். ஆகவே இந்த பாடத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி. நீர் செய்த உடன்படிக்கை, நீர் உடன்படிக்கையின் தேவன், எங்களோடு உடன்படிக்கையின் இரத்தத்தினால் எங்களை இணைத்து வைத்திருக்கிறீர் ஐயா. அதனால் தான் எங்கள் நன்மைக்காக பேசுகிறீர். எந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களை சந்திப்பார், சந்தித்தே தீருவார். நாங்கள் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம், நன்மைக்கு எதுவாக சந்திப்பார். இந்த வார்த்தைகள் அப்பா எங்களை ஒரு தூக்கி விட்டது போல இருக்குதுப்பா. தேவன் மேல் விசுவாசம் அதிகமாக, ஆண்டவரிடத்தில் அன்பு அதிகமாக்க எங்களை உந்துகிறதுக்காக உமக்கு நன்றி. திருச்சபையாரை இப்படியாய் உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மனுஷன் மகிமையை, தேவ மகிமையை திருடாதிருப்பானாக. தகப்பனே, ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு ராஜா நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர்வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.